டு சுமதி சமையல். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கர மொறு மொறு ஓமப்பொடி வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு கடலை மாவு 1 கப்பு, கடையில் விற்கும் இல்லையா கடலை மாவு, அது 1 கப்பு. அரிசி மாவு 1/2 கப்பு, ரெண்டையும் தனித்தனியாக ஜல்லிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 1 ஸ்பூன் வெண்ணெய், ஓமத்தை மிக்சியில் போட்டு நைஸ் பண்ணிக்கணும். நம்ம தண்ணி ஊற்றியும் அரைக்கலாம், அப்படியேவும் நைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்புங்க. இதுக்கு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு. பாருங்கள், ஓமத்தை நான் நல்லா மிக்சியில் ட்ரையாகவே போட்டு ரன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஓமம் நம்ம நைஸ் பண்ணது 1/2 ஸ்பூன் அளவு, உப்பு 1/2 ஸ்பூனு, தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள் கொஞ்சமாக கலர் வர்றதுக்காக மஞ்சள் தூள், தனி பேக்கெட் மிளகாய் தூள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அளந்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதில் போட்டு நல்லா கலக்கணுங்க. வெண்ணெய் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். வெண்ணெய் கெட்டியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். வெண்ணெய் இந்த மாதிரி சாஃப்டாக எடுத்துக்கோங்க, கட்டியாக இருக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் நேரம் முன்னாடியே நீங்கள் எடுத்து வெளியே வச்சு ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். எண்ணெயும் 1/2 கரண்டி அளவு எண்ணெயும் நம்ம சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கரன்னு இருக்குங்க முறுக்கு செய்யும்போது. வெண்ணெய் போட்டால் எண்ணெய் போட வேணான்றாங்க. கொஞ்சம் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓமப்பொடின்றதால கொஞ்சம் மெலிசாக இருக்கிறதால நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக இருக்க ஓமப்பொடி அச்சு வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக முறுக்கு அச்சை விட சன்னமாக இருக்கணும். இப்போ நம்ம நல்லா எல்லாமே மாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா சப்பாத்தி மாவுலாம் பிசைகிற மாதிரி அந்த ஸ்டேஜில் பிசைஞ்சால் போதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வேணால் தெளிச்சிக்கலாம். நீங்கள் பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வெண்ணெய் போட்டதெல்லாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் மாவு. எண்ணெய் கொஞ்சம் போட்டு நம்ம அடுப்பில் நல்லா எண்ணெய் சூடு ஏறட்டும். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை பாருங்கள், இந்த மாதிரி முறுக்கு புழியும் போது அந்த முறுக்கு புழியிற முறுக்கு குழல் இருக்கு இல்லையா, அதை எண்ணெயில் போட்டு நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், நம்ம பிசைஞ்ச மாவை இந்த முறுக்கு புழியறதுல ஓமப்பொடி புழியிற அச்சை போட்டு எண்ணெய் சூடான உடனே நம்ம நல்லா ஓமப்பொடி மாதிரி ரவுண்டாக பாருங்கள் சூடாகிடுச்சான்னு கொஞ்சமாக போட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அவ்வளோதாங்க. ஓமப்பொடி புழிஞ்சி எடுத்தோம்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக ஓம வாசனையோட செம்ம டேஸ்ட்டான ஓமப்பொடி ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ஹெல்த்தி ஸ்நாக்ஸுங்க. டேஸ்ட்டாக சீக்கிரமாக எப்படி ஓமப்பொடி வீட்டிலையே செய்கிறதுன்னு பார்த்தோம். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப கரன்னு இருக்குங்க. வெண்ணெய் போட்டிருக்கிறதால ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓம வாசனையோட ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.